இன்னைக்கான நல்ல தங்கமும் வெள்ளியும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். தங்கத்தை பொறுத்தவரை $95 வந்து ஏறி இருக்கு. காமெக்ஸ் டேட்டா அப்படி பார்க்கும்போது காமெக்ஸ்ல $95 ஏறி $5200 மேல வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பர் ரவுண்ட்ஸ்க்கு. சில்வரை பொறுத்தளவுல $3.5 வந்து ஏறி $85 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சில்வரோட அமௌண்ட்டுமே. இங்க கோல்டு அண்ட் சில்வர் கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா நேத்துக்கான நல்ல கொஞ்சம் நமக்கான அந்த ஒரு ETF கணக்குல பார்க்கும்போது கொஞ்சம் வந்து விழுந்திருக்கும். பட் ஆனா இது வந்து காமெக்ஸோட டேட்டாவா வந்து இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. சில்வருமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. எம்சிஎக்ஸ் கணக்குல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து $3000 வந்து ஏறி இருக்கு. எம்சிஎக்ஸ் கணக்குல 1,64,000 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோல்டு வந்து பர் 10 கிராம். சில்வர் வந்து $10,000 பர் கேஜிக்கு வந்து ஏறி இருக்கு. இப்ப 2,74,000 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு கிட்ட வந்து வரப்போகுது. இன்னைக்கான நாள்லயுமே இப்ப கரண்டா நம்ம டேட்டா எடுத்து பார்க்கும்போதுமே $5,200 கிட்ட வந்து இங்க கோல்டு வந்து இருக்கு. அண்ட் நீங்க சில்வரை பொறுத்தல $85 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெருசா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கிடையாது. 0.5% அப் ஆகுது, இல்ல அப்படின்னா ஒரு 1% வந்து டிராப் ஆகுது. இதுக்குள்ள ஏதாவது கோல்டு அண்ட் சில்வர் வந்து இருக்கு. இங்க வார் டென்ஷன்ஸ் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே வந்து இருக்கு. இன்னமும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இங்க இஸ்ரேல் வந்து இங்க ஈரான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானும் வந்து பதில் அட்டாக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் வந்து ஓவரா வந்து போயிட்டு இருக்கு. அப்புறமேட்டுக்கா இங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்னு இருக்குல்ல, அந்த ஒரு ஹார்மஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குளோபல் ஆயில் சப்ளையை வந்து இங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஈரான் வந்து கையில் வந்து எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா ஆயில் சப்ளை வந்து வராது அப்படின்றது நல்லா தெரியுது. 20-25% இதுல இருந்து அஃபெக்ட் ஆக போகுது. இதனால பிரெண்ட் குரூடோட பிரைஸும் வந்து ஏறிக்கிட்டே போகுது. இது வந்து குளோபல் லெவல்ல வந்து ஒரு ஃபியர் வந்து கிளம்புது. ஓவராலா இது எல்லாமே சேர்ந்து இங்க கோல்டு அண்ட் சில்வர் வந்து அப் ஆகலாமா டவுன் ஆகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து இருக்கு. இப்போதைக்கு கோல்டு அண்ட் சில்வருக்கு இங்க வார் சூழ்நிலை வந்து சாதகமா தான் வந்து இருக்கு. பட் ஆனா யூஎஸ் எக்கனாமியோட அந்த ஜாப் டேட்டா வந்து வந்தது. அந்த எக்கனாமிக் ஜாப் டேட்டால ஒரு 63,000 ஜாப்ஸ்க்கு மேல வந்து கிரியேட் பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. பிப்ரவரி மந்த் இது வந்து 7 மந்த் ஐயா வந்து இருக்கு. இந்த ஒரு பிப்ரவரி மந்த் வந்து சூப்பரான அந்த ஒரு ஜாப் வந்து கிரியேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இங்க யூஎஸ் எக்கனாமி வந்து சூப்பராகவே வந்து போயிட்டு இருக்கு. அதனால இங்க ஃபர்தரா ரேட் கட்ஸ் வந்து நடக்காது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. அப்படி ஃபர்தரா ரேட் கட்ஸ் நடக்கல அப்படின்னா இது வந்து கோல்டு அண்ட் சில்வருக்கு கொஞ்சம் வந்து நெகட்டிவான நியூஸா வந்து இருக்கும். இது எல்லாமே என்ன நடக்குதுன்றத பொறுத்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். நேற்றுக்கான நல்ல ருப்பியே வந்து விழுந்திருக்கு. $92.15 வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. $92.15 வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இறங்கு வந்து $92.45 வரைக்குமே இறங்குச்சு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இந்த ஒரு அந்த டிஸ்டர்பன்ஸ் நடந்த ரீசன் தான். அதனால க்ரூட் ஆயில் வந்து இந்தியாவுக்கு வரதுக்கு கொஞ்சம் அதிகமான பிரைஸ் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. அதனால அதிக டாலர் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. டாலர் ரிஸ்க் வந்து வெளியே போகுது. இது வந்து ஃபர்ஸ்டா வந்து இருக்குது. நியர்லி 50% வந்து நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றது எல்லாமே அந்த ஒரு வழியில இருந்தா வருது. அது எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதனால நமக்கு இன்னும் டாலர் ரிஸ்க் வந்து தேவைப்பட ஆரம்பிக்க போகுது. இது எல்லாமே வந்து ருப்பி மேல இன்னொரு பிரஷர் வந்து போட்டுக்கிட்டே இருக்கு. 92.45 வந்து போன உடனே இங்க வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எஸ்பிஐ மூலமா வந்து டாலரை வந்து வித்துட்டு இங்க ருப்பியை வந்து சஸ்டைன் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த ஒரு பிளானும் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து நேற்றுக்கான நல்லா நடந்துருந்துச்சு. எப்படி பார்த்தாலுமே 93, 94 வந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கதா சொல்றாங்க. இதே வார் டென்ஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா கண்டிப்பா 93 to 94 வந்து போயிடும் சொல்றாங்க. அப்படி போச்சு அப்படின்னா ருப்பி வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். அது நம்மளோட எக்கனாமிக் வந்து கொஞ்சம் வந்து பிரஷர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். பட் ஆனா ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இது ஒரு பாசிட்டிவான நியூஸா வந்து இருக்கும். எப்படி பார்த்தாலுமே நமக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து இருக்கு ருப்பி விழுற ரீசனால. நிப்டி 50 வந்து லாஸ்ட் ஒரு 3 நாள்ல 1100 பாயிண்ட் வந்து இறங்கி இருக்கு. இது இருக்கிறதுல வந்து மோசமான சுச்சுவேஷன் நோக்கி நிப்டி 50 வந்து போயிட்டு இருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து இந்த வார் சூழ்நிலை தான் ஃபர்ஸ்டா வந்து இருக்கு. யூஎஸ் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்றதும், ஈரான் வந்து இதுக்கு பதில் அட்டாக் பண்றதும், அண்ட் தென் இது எல்லாமே இங்க துபாயிலே வந்து ஒரு பெரிய பிரச்சனை வேற கிளம்பி இருக்குல்ல. இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த நிப்டி 50 வந்து விழுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசனா இருக்கு. குளோபல் லெவல்ல இங்க எஃப்ஐஎஸ் எல்லாருமே செல் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டு போயிடுறாங்க மார்க்கெட்ல இருந்து. உலக லெவல்ல பிரஷர் வந்து அப்படியே தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல அந்த ஒரு ஆயில் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வேற. இது எல்லாமே நெகட்டிவான சூழ்நிலையா வந்திருக்கு. அண்ட் தென் இந்த வாரோட அந்த ஒரு டைம் லைனை பொறுத்தளவுல இனிஷியலா எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு 3ல இருந்து 4 நாள் வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணாங்க. பட் ஆனா இப்ப இருக்க சூழ்நிலைப்படி இன்னும் 4ல இருந்து 5 வாரத்து வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கதா சொல்றாங்க. அத்தனை நாள் வரைக்குமே மார்க்கெட் வந்து வொலட்டிலிட்டியா தான் வந்து இருக்கும். நேற்றுக்கான நாள்ல கூட துபாய் மார்க்கெட்லாம் வந்து ரொம்பவே வந்து விழுந்துருச்சு. இந்த மாதிரி வொலட்டிலிட்டியா வந்து குளோபல் மார்க்கெட்டே இருக்கும்போது நம்ம ஊரோட மார்க்கெட்டுமே அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாமே தாண்டி இங்க நிப்டி 50 எழுறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து எஃப்ஐஎஸ் வந்து மேஜரா செல் ஆஃப் வந்து பண்றதும் அண்ட் தென் வந்து இங்க யூஎஸ் எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இப்போதைக்கு பார்க்கும்போது இன்னும் ஸ்லோ டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகல. பட் ஆனால் ஸ்லோ டவுன் ஆயிடும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஏன் ஸ்லோ டவுன் ஆனா பிரச்சனை அப்படின்னா இங்க யூஎஸ் எக்கனாமின்றது தான் ஒரு மதர் எக்கனாமியா வந்து இருக்கு. அந்த எக்கனாமி நல்லா இருந்தாதான் இருக்கிற எல்லா எக்கனாமியும் வந்து நல்லாவே வந்து இருக்கும். அதாவது குளோபல் லெவல் பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா இருப்பாங்க. இப்போ யூஎஸ் எக்கனாமியே ஸ்லோ டவுன்ல இருக்கு அப்படின்னா இந்தியா மாதிரி கண்ட்ரியுமே வந்து ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இங்க ஸ்லோ டவுன் இருக்குமோ இந்த ஒரு வார் டென்ஷன்ஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இதனால நிப்டி 50 வந்து ரொம்பவே வந்து இறக்கிக்கிட்டே வந்து வராங்க. அதனால இந்த டைம்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணுறது பெட்டராகவே வந்து இருக்கு. இந்த ஒரு போர் சூழ்நிலை அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் போது நேற்றுக்கான நாளுமே மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 1100 பாயிண்ட்டுக்கு மேல வந்து விழுந்திருக்கு. நிப்டி 50 வந்து ஒரு 350 பாயிண்ட் வந்து விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் இந்த போர் சூழ்நிலையா வந்து இருக்கு. நேற்றுக்கான நாள்ல கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து 52 வீக் லோ வந்து டச் பண்ணிருக்கு.
719 ஸ்டாக்ஸ் எக்ஸாக்டா வந்து 52 கிலோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இதுல மேக்ஸிமம் ரயில்வே செக்டர் தான் வந்து இருந்துச்சு. ஐஆர்எஃப்சி அந்த நீங்க ரயில் விகாஸ் நிகாம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல வந்து இருந்துச்சு. பாசிட்டிவ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாரதி ஏர்டெல், டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ் இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா வந்து இருந்துச்சு. ரொம்பவே வந்து விழுந்தது வந்து டாடா ஸ்டீல், பஜாஜ் பினான்ஸ், எல்என்டி அண்ட் தென் மணப்புரம் பினான்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து விழுந்திருக்கு. ஸோ நேற்றுக்கான மார்க்கெட் வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் வந்து இருந்துச்சு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 52 கிலோல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் நேற்றுக்கான நல்ல ரெட்ல தான் வந்து இருந்துச்சு. என்னதான் நேற்றுக்கான நாள்ல மார்க்கெட் வந்து இறங்கினாலுமே இந்த ஒரு டிஃபென்ஸ் செக்டார் மட்டும் சூப்பரா வந்து நேற்றுக்கான நாள்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா தேஜஸ் நெட்வொர்க் அண்ட் நீங்க ஜென் டெக்னாலஜிஸ், பேரா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், ஐடியா ஃபோர் டெக்னாலஜி இது எல்லாமே நேற்றுக்கான மார்க்கெட்ல 5ல இருந்து 8% வரைக்குமே நேற்றுக்கான நாள்ல வந்து ஏறி இருக்கு. இந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே இங்க வாருக்கும் அந்த நீங்க வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கும் வந்து சப்போர்ட் பண்ற ஒரு பிளேயர்ஸா வந்து இருக்காங்க. லைக் வந்து இந்த ட்ரோன் சப்ளை பண்ணுவாங்க, மிசைல்ஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க, அதுக்கான அந்த ஒரு கம்யூனிகேஷன் ரேடார் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வார் டிஃபென்ஸுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே சப்ளை பண்ற நிறுவனங்களா இது வந்து இருக்கு. இது எல்லாமே நேற்றுக்கான மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க குளோபல் லெவல்ல இந்த டிஃபென்ஸ் செக்டர்ல வந்து அதிகமான ஸ்பெண்டிங் நடக்கிறத வந்து பாக்குறாங்க. இப்ப யூஎஸ், இஸ்ரேல் அந்த ஈரான் இவங்க எல்லாருமே இங்க டிஃபென்ஸ் செக்டர்ல அதிகமா ஸ்பெண்டிங் பண்ண ரீசனால தான் இப்ப எல்லாமே வந்து மிசைல்ஸ் வந்து நீங்க அதர் விஷயம்லாம் லான்ச் பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஊரோட இந்தியாவுக்கும் அது வந்து ஒரு பெரிய பிளஸா தானே வந்திருக்கும். ஸோ ஒருவேளை அந்த ஒரு நாட்டுல இருந்து வந்து கேட்கறாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல இருந்து இங்க அனுப்புவாங்கல்ல. ஸோ அதனால இந்த இடத்துல அதிகமான ஸ்பெண்டிங் நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஏற்கனவே நம்ம ஊரோட கவர்மெண்ட் வந்து மிஷன் சுதர்ஷன் சக்ரான்றத வந்து வச்சிருக்காங்க. இது வந்து 2035ல வந்து மல்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணணுன்றது தான் இதோட பிளானா வந்து இருக்கு. ஸோ இதுக்கான சப்போர்ட்டாவும் இந்த கம்பெனிஸ் வந்து இருப்பாங்கன்ற ரீசனால மார்க்கெட்ல நேத்திக்கிறதுனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தேஜஸ் நெட்வொர்க் பக்கம் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே வந்து ஏறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவே கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு எல்லாமே நியூஸ்னாலேயே வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஆர்டர்ஸ் வந்து வரணும். அந்த ஒரு ஆர்டர்ஸ் இவங்க கிட்ட வந்து இருக்கணும். அதுல இருந்து இவங்க வந்து இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே தயாரிச்சு அதுக்கப்புறமா செல் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் வந்து காமிக்க ஆரம்பிக்கணும். அப்படி காமிக்கும்போது நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்ப்போம். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். வெஸ்ட் ஏஷியா ஃபுல்லாவே இப்போ பேனிக்கான மூட்ல தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க அபுதாபி, அந்த நீங்க துபாய், அந்த நீங்க சவுதி இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இங்க வந்து வார் சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்கு. இங்க ஈரான் வந்து இங்க யூஎஸ் மிலிட்டரி பேஸா வந்து பார்த்து தாக்கிட்டு இருக்காங்க. அப்படி தாக்கும் போது இங்க அபுதாபி மாதிரி இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆஃபீஸ் பர்மிஷன்ஸ்லேயே வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே நடக்கதா வந்து சொல்றாங்க. அப்படிலாம் ரிப்போர்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இதனால என்விடியா கம்பெனி அப்புறம் அமேசான் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ என்விடியா கம்பெனியோட சிஓ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு 6 எம்ப்ளாயிஸ் வந்து இங்க என்விடியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இங்க துபாயில. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரிமோட் ஒர்க்லாம் வந்து ஸோ அவங்க எல்லாருக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எடுத்துக்கங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்புறம் இங்க வந்து ஆஃபீஸ் டிராவலாம் வந்து பண்ணுவாங்கல்ல. ஸோ அது எல்லாமே இங்க கட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த நீங்க கிரைசிஸ் டீமும் இந்த ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு எம்ப்ளாயிஸ் எல்லாருமே 6 எம்ப்ளாயிஸ் வந்து சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல சேஃபா இருக்க சொல்லியிருக்காங்க. அமேசான் நிறுவனமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு சேம் இப்போ என்விடியா என்ன பண்ணாங்களோ அதே தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எடுத்துக்கங்க. ஸோ டிராவல்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஸோ வந்து நீங்க சேஃபா வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ்மே என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க உள்ள அமெரிக்கன்ஸ் எல்லாருமே இங்க டக்குன்னு எவாக்குவேட் பண்ணி எடுத்துட்டு போய் அமெரிக்கால சேர்க்கறதுக்கான பிளான்ல வந்து இருக்காங்க. இதுக்காக மிலிட்டரி அண்ட் சார்ட்டர் ஃபிளைட்ஸ் வந்து யூஸ் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த எவாக்குவேஷன் ப்ராசஸ்க்காக. ஸோ ஓவரால் என்ன அப்படின்னா ஈரான் வந்து வெஸ்ட் ஏஷியா சைட்ல எங்கெங்கெல்லாம் யூஎஸ் மிலிட்டரி பேஸ் வந்து இருக்கோ அது எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து இங்க தப்பு தவறுதெல்லாம் வந்து வேற ஒரு இடத்துலயும் வந்து பட்டுறது இல்ல. இப்ப கூட அமேசான் வெப் சர்வீஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அட்டாக் நடந்திருக்கதா சொல்றாங்க. அது வந்து ரிப்போர்ட்டும் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே இங்க அவங்க கம்பெனிஸ் வந்து சேஃபா வந்து பாத்துக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸ்காட் பெசன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 10% இருந்து 15% டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த ஒரு 15% ஆஃப் த டாரிஃப் இன்க்ரீஸ் வந்து இந்த வாரக்குள்ள நடந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டாண்ட் படி என்ன அப்படின்னா ஏற்கனவே 10% டாரிஃப் வந்து இருக்கு. அதை 15% இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்களா ட்ரம்ப் கவர்மெண்ட். ஸோ அதுக்காக ஸ்காட் பெசன்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு. இந்த வாரம் போல நடந்துரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு டாரிஃப் வந்து இன்னொரு 150 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு திரும்ப வந்து இங்க டாரிஃப் வந்து நார்மல் லெவலுக்கு வந்து வந்துரும். அதாவது அந்த 10% டாரிஃப் வந்து வந்துரும். ஏற்கனவே அதிகமான அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ல வந்து இங்க ட்ரம்ப் வந்து போட்டிருந்தால அது எல்லாத்துக்குமே சுப்ரீம் கோர்ட் வந்து அது எல்லாமே டினை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற அந்த ஒரு ட்ரேட் ரூல்ஸ் கீழே இருக்க செக்ஷன்ஸா வந்து யூஸ் பண்ணி 10% டாரிஃப் வந்து போட்டாங்க. இப்போ 15% இன்க்ரீஸ் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இதுவுமே யூஎஸ் ஏஜென்சிஸ் வந்து ரிவ்யூ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே ஒரு 2 செக்ஷன்ஸ் கீழே வந்து போட போதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 செக்ஷன்ஸ் கீழே வந்து ரிவ்யூ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 15% டாரிஃப் வந்து அப்ளிகபிள் வந்து ஆகும். எம்ஆர்எஃப் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா 5300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா நம்மளோட சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 5300 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்ல வந்து ஓபன் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 5300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா புது ஆட்டோமேட்டிவ் டயர்ஸ்க்கும் அப்புறம் அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸும் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்க போகுது. ஒரு 12 வருஷத்துக்குள்ள இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பண்ணிடுவாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து டைரக்டா ஒரு 1000 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்றது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்திருக்கு. இது சதன் தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்க போகுது. ஏற்கனவே எம்ஆர்எஃப் கிட்ட வந்து 9 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து இருக்கு. அது எல்லாமே சூப்பரா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அங்க வந்து டயர்ஸும் அந்த டியூப்ஸ் வந்து அதிகமா தயாரிச்சு வெளியே வந்துட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு 5300 கோடி ரூபாய்க்கான இந்த ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்தல இது வந்து கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்டா வந்து இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா தான் வந்து இருக்கும்.
இந்த ஒரு ஷேர்லாம் பொறுத்தவரை நம்ம வந்து பார்க்கவே தேவையில்ல. ஏன் அப்படின்னா 1,34,000 ஒரு பிரைஸ் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் நீங்க பிஇ பொறுத்தவரை 25 வந்து இருக்கு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனாலுமே இந்த ஷேர்லாம் நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா குருகிராம்ல வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான நாள்ல இந்த நியூஸ் தான் வந்து பெரிய நியூஸா வந்து இருக்கு. 11.36 ஏக்கர் ஆஃப் லேண்ட் வந்து குருகிராம்ல வந்து வாங்க போறாங்க. இதுக்கான டீல் வேல்யூ வந்து பார்க்கும்போது 1000 கோடி ரூபாவும் வந்திருக்கு. இதுல இருந்து எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிப்பாங்க அப்படின்னா 4500 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிப்பாங்க. சோ இது வந்து ஒரு பிரீமியம் ரெசிடென்டல் ப்ராஜெக்டா வந்து இருக்கு. அந்த மெயின் ஏரியாலயே வந்து இருக்கு. சோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கு. கொல்கட்டால வந்து ஆக்ஷன் மூலமா வந்து ஒரு 5 ஏக்கர் ஆஃப் லேண்ட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு ரெவன்யூ பொட்டன்ஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1650 கோடி ரூபாய் ரெவன்யூ பொட்டன்ஷியல் இருக்கதா வந்து சொல்றாங்க. இது ரெண்டுமே இந்த காஜரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரு பெரிய அப்டேட் தான் வந்திருக்கு. ஏற்கனவே 24,008 கோடி ரூபாய் வந்து இந்த ஒரு 9 மந்த்ஸ்ல மட்டும் அவங்க வந்து புக்கிங்ஸ் வந்து இங்க ஜென்ரேட் வந்து பண்ணிருக்காங்க. அது வந்து 32,500 கோடி ரூபாய்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றது இவங்களோட பிளானா வந்து இருக்கு. இன்னும் 3 மாசம் வந்து டைம் லைன் வந்து இருக்கு. சோ பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு காஜரி ப்ராப்பர்ட்டிஸ் சூப்பரா வந்து இங்க செயல்பட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் பிளான்ஸ்மே நல்லா தான் வந்து இருக்கு. இங்க ஆர்டர்ஸ் வந்து ஜெயிச்சிட்டு வராங்க. போன்பே வந்து ஐபிஓ வர பிளான்ல வந்து இருக்காங்க. சோ இவங்களோட பிளான் படி 9 பில்லியன்ல இருந்து 10.5 பில்லியன் டாலர் வேல்யூவேஷன் உள்ள ஒரு கம்பெனி அது வந்து இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. லிஸ்டிங்கை பொறுத்தவரை 900 மில்லியன்ல இருந்து 1.05 பில்லியன் டாலர் வரைக்குமே வந்து இங்க வந்து லிஸ்டிங் அமௌண்ட்ல இருந்து எடுத்துப்பாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இந்த கம்பெனி ஆக்சுவலா வந்து எய்ம் பண்ணது வந்து $12 பில்லியன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எய்ம் பண்ணாங்க. பட் ஆனா இப்போ வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதை மானிட்டைஸ் பண்ண முடியாது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒரு ஐபிஓ வந்து வரும்போது இந்த போன்பே கம்பெனியோட பேக் டெப்ல வந்து இருக்குது. வால்மார்ட் வந்து இருக்காங்க. அவங்க கிட்ட 12% ஆஃப் ஸ்டேக் வந்து இருக்கு. அவங்களுமே இந்த ஐபிஓ டைம்ல வந்து ஸ்டேக் விற்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் டைகர் குளோபல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் இங்க மைக்ரோசாஃப்ட் அவங்களோட போர்ஷன்ஸ் வந்து இருக்கு. அவங்களுமே இந்த ஐபிஓ டைம்ல வந்து விற்கிற பிளான் வந்து இருக்காங்க. ஏன் இந்த கம்பெனிஸ் எல்லாம் விற்கிறாங்க அப்படின்னா 3900 கோடி ரூபாய்க்கு மேல ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்க இங்க போன்பே நிறுவனம். அது வந்து 22% இயர் ஆன் பேசிஸ் வந்து அப்பா இருக்கு. பட் ஆனாலுமே ஆக்சுவலா இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். 1400 கோடி ரூபாய்க்கு மேல வந்து லாஸ் வந்து மேக் பண்றாங்க. சோ இப்படி இருக்கும்போது இந்த கம்பெனிஸ் எல்லாமே விற்கிறதுக்கான பிளான்ல வந்து இருக்காங்க. சோ என்னதான் இங்க 650 மில்லியன் யூசர்ஸ் வந்து இங்க ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணாலுமே யூபிஐ வந்து இதுல டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாலுமே இங்க யூபிஐ மூலமா இவங்களால ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியாது. சோ அதனால இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருக்கு. இமாட்டிகஸ் லேர்னிங்ன்ற கம்பெனி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அது வந்து லேர்னிங்காக யூஸ் பண்ற ஒரு கம்பெனியா வந்து இருக்கு. லைக் வந்து கோர்சரா மாதிரி கம்பெனி தான். சோ இவங்களுமே அந்த கோர்சஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுமே இங்க பினான்சியல் 2027 ஐபி வந்து வர பிளான்ல வந்து இருக்காங்க. 1000 கோடி ரூபாய் திரட்ட போற பிளான்ல வந்து இருக்காங்க. சோ இந்த கம்பெனி வந்து இங்க ஐபிஓ வந்து எதுக்காக வராங்க அப்படின்னா அவங்களோட இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்காக வரப்போதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ் உள்ள வந்து போகல. பட் ஆனா அங்க ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்படும். இப்போதைக்கு பார்ட்னர்ஷிப் என்ன தான் போகலாம் அப்படின்ற பிளான் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஐபிஓ வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மணி யூஸ் பண்ணி இங்க இன்டர்நேஷனல் பிசினஸ் உள்ள மூவ் ஆயிடுவாங்க. அப்புறம் இங்க டயர் 1, டயர் 2 சிட்டிஸ்ல வந்து ஆஃப்லைன் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. புது கோர்சஸ் ஏரியாலையும் உள்ள போயிருக்காங்க. லைக் வந்து இந்த ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் இங்க இந்தியன் ஸ்கூல் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் பிசினஸ்ன்றவங்க கூட சேர்ந்து இங்க ஃபினான்ஸ்க்காக அந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து உள்ள எடுத்துட்டு வரப்போ தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பிளான்ஸ் வந்து நல்லாவே வந்திருக்கு. அதனால இங்க வந்து எங்க ஐபிஓ வர பிளான் வந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் 2027 இதுக்கான இந்த டிஆர்ஹெச்பி ஃபைலிங் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்தவரை ஃபினான்ஷியல் 2027 வந்து 300 இருந்து 380 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பிளான் வந்து போக போதா வந்து சொல்லியிருக்காங்க. விப்ரோ கம்பெனி வந்து 200 ரூபாய் கீழ வந்து போயிடுச்சு. 194 ரூபாய் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன ரீசனால இந்த அளவுக்கு இறங்குது அப்படின்னா நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். இந்த எஸ்டி லவுடர்ன்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கு. ஸோ அந்த எஸ்டி லவுடர் கம்பெனி கிட்ட இருந்து இந்த கம்பெனிக்கு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகாது அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த ஒரு கிளைண்ட் வந்து இவங்க லாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். $500 மில்லியன் கான்ட்ராக்ட் வந்து பர் இயருக்கு வந்து போட்டிருந்தாங்க. அதுல இருந்து $100 மில்லியன் கான்ட்ராக்ட் வந்து அசென்சருக்கு வந்து மூவ் பண்ணிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அசென்சர் வந்து பெட்டரா வந்து பண்ணி தர மாதிரி வந்து சொல்லியிருக்கிறதாவும் அதனால அவங்க கிட்ட மூவ் பண்ணிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஸோ இதனால இந்த விப்ரோ கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான செட்பேக்கா வந்திருக்கு. ஒரு பெரிய கிளைண்ட் வந்து இழந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கிளைண்ட் இழக்கிறது வந்து விப்ரோல வந்து கண்டினியூஸா வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம நேத்தே வந்து சொல்லியிருந்தோம். 22 கிளைண்ட்ஸ் வந்து இங்க $100 மில்லியன் மேல அந்த ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்க ஒரு கிளைண்ட்ஸா இருந்தாங்க. அந்த ஒரு 22 கிளைண்ட்ஸ் வந்து இப்ப 16 கிளைண்ட்ஸா வந்து இங்க குறைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க குறைய விட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால டர்ன் அரவுண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்படி டர்ன் அரவுண்ட் பண்ணாங்கன்னா தான் இந்த கம்பெனி ஒரு பெரிய பிளஸா இருக்கும். அப்படி பண்ணாத வரைக்கும் இந்த கம்பெனி பிரஷர்ல தான் வந்திருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கான நாள்லயே வந்து தெரியுது. ஸோ மார்க்கெட்ல வந்து இந்த ஷேர் வந்து இறக்கிருக்காங்க. ஸோ இப்பவுமே இந்த பிரைஸ்க்கு வந்து 1-2 மாதிரியே வந்து கன்சிடர் பண்ணீங்க. இன்னும் அந்த பல்கான மோட்ல வந்து போக தேவையில்ல. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து டர்ன் அரவுண்ட் வந்து பண்ணணும். அந்த நீங்க ஏஐக்காக அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நல்லா தான் வச்சிருக்காங்க. அதுல இருந்து ரெவன்யூ வந்து தனியா ஜென்ரேட் பண்ணி காமிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா கூட நம்ம பல்க் மோட்ல போய்க்கலாம். இப்போதைக்கு நம்ம சிப் மோட்லயே வந்து போவோம். இதை தாண்டி நேற்றுக்கான நாள் ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் வந்து ஒரு 6% வந்து இறங்கி இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி சாலிடான ரீசன் எதுவும் கிடையாது. இங்க மார்க்கெட்ல இறக்க எல்லா ஸ்டாக்ஸ் வந்து விற்கும் போது இந்த கம்பெனியும் வந்து வித்துருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குமே 2% வந்து இறங்கிருக்கு. இதுக்கு பின்னாடி சாலிடான ரீசன் எதுவும் கிடையாது. ஸோ மார்க்கெட்ல எல்லாரும் இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து இறக்கிருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்தவரை இந்த ஒரு ஸ்டாக்குமே ஒரு 4% வந்து இறங்கிருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்லயுமே வந்து எந்த ஒரு நெகட்டிவான நியூஸ்மே வந்து கிடையாது. பட் ஆனா கோல்ட் பிரைசஸ் வந்து ஒரு வலாட்டிலிட்டி வந்து இருக்கு. அதனாலே மார்க்கெட்ல வந்து இந்த ஷேரையும் வந்து இறக்கிருக்காங்க. அண்ட் நீங்க வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து இறக்கிருக்காங்க. அந்த ஒரு ஷேர் வந்து ஒரு 5% கிட்ட வந்து இறங்கிருக்கு. அது வந்து பியூரா ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிருக்காங்க. இருக்கிற ஸ்டாக்ஸ்ல நம்ம மணப்புரம் ஃபைனான்ஸ் தாண்டி மீதி இருக்க 3 ஸ்டாக்ஸுமே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபினோலெக்ஸ், ஐடிஎஃப்சி அண்ட் தென் வந்து இங்க டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் கூட நம்ம வந்து 1-2 மாதிரி வேணும்னா கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ஆனா பேசஞ்சர் வெஹிக்கிள் இதோட வந்து சீப்பா வந்து இருக்கு. இன்னைக்கான நல்லா மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தவரை 150 பாயிண்ட் வந்து பிளஸ்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அந்த நீங்க ஏஷியன் மார்க்கெட் சூப்பரா வந்து இருக்கு.
இங்க ஜப்பானோட நிக்கி இண்டெக்ஸும் வந்து சூப்பரா தான் வந்து இருக்கு. அந்த நீங்க காஸ்பி இண்டெக்ஸும் சூப்பரா தான் வந்து இருக்கு. ஸோ ஏஷியன் மார்க்கெட் சூப்பரா வந்து இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டுமே இங்க வந்து பாசிட்டிவ்ல தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம ஊரோட அந்த கிஃப்ட் நிஃப்டியுமே ஒரு 150 பாயிண்ட் பிளஸ்ல தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதனால இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் வந்து இங்க பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வந்து இங்க மார்க்கெட்ல இருக்குது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது மார்க்கெட்ல நிறைய ஷேர்ஸ் வந்து ஏத்துனாங்க அப்படின்னா கூட நம்ம 1, 2 முறை கன்சிடர் பண்ணிப்போம். இல்ல இங்க ஃபண்டமெண்டல்ஸே இல்லாம இறக்குனாங்கன்னா கூட நம்ம 1, 2 முறை கன்சிடர் பண்ணிப்போம். இப்போதைக்கு நம்ம பல்க் மோட்ல வந்து போத்தால ஐடிசி தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து ஷிப் மோட்ல வந்து மெயின்டைன் பண்ணிப்போம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.